வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். பச்சைப்பயிரை வச்சு சூப்பரான பக்கோடா செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய அந்த பச்சைப்பயிறு பக்கோடா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிரை மொதல் நாள் நைட்டே நல்லா ஊற போட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், ஊறி முளை விட்டு வந்திருக்கு. இப்போ தண்ணி பூரா நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ ஃபில்ட்ரு பண்ண பச்சைப்பயிறு எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி, அதே போல் 2 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. தண்ணி எதுவும் சேர்க்காமலே இப்போது இந்த எல்லா பொருட்களையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவைப்பட்டால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது தனியாக இருக்கட்டும். எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த பாசிப்பயிறு மாவு எடுத்துருக்கோம். இதை குட்டி குட்டி உருண்டைகளாக போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். சைட்ஸ் எல்லாம் ஒரு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இதை திருப்பிக்கலாம். பாருங்கள், நல்ல சூப்பராக கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கோடா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா மாவையும் பக்கோடாவாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ சுவையான பச்சைப்பயிறு பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.